ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு ஒன்லைனர் வச்சு 2லிருந்து 2 மணி நேரத்துக்கு அதில் இருக்கிற அந்த மெயின் கேரக்டர் மட்டும் கதை நகரும். ஆனால் வெப் சீரிஸ் அப்படிங்கிறது வெறும் ஒன்லைனர் மட்டும் நம்பி இல்லாமல் கிளைக்கதைகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். அதனாலேயே படத்தை கம்பேர் பண்ணும்போது வெப் சீரிஸில் டியூரேஷன் ஜாஸ்தியாகவே இருக்கும். கதையும் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டியூரேஷன் ஜாஸ்தி இருக்கிறது பிரச்சனை இல்லையா அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. அது எங்கே பிரச்சனையாக மாறுது அப்படின்னா படத்தில் நல்ல கதை இருந்தும் அது லென்த்தை நம்ம இழுக்கும் போது அது பிரச்சனையாக மாறிடுது. இந்த வெப்சீரிஸோட டியூரேஷன் 6 மணி நேரம். மொத்தமாக 8 எபிசோடு வருது. இந்த 8 எபிசோடில் 3 இல்லைனா 4 எபிசோடையும் இல்லைன்னா 2 மணி நேரத்தையும் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு படம் லென்த்தாக போயிட்டுருக்கு. 2015 கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த ஸ்டோரி. கேரளாவை சுற்றி இருக்கிற அந்த காடுகளில் ஒரு கும்பல் தந்தத்துக்காக 18 யானைகளை வேட்டையாடிடுறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த யானைகளை கொன்னது யாரு, எப்படி கொன்னாங்க, அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா அப்படிங்கிறதான் கதை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தில் டியூரேஷன் தான் பிரச்சனையே. அந்த யானைகளை கொன்ன கும்பலில் ஒருத்தன் தான் ராசு அப்படிங்கிறவன். அவனை தேடுறதுல இருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு அவனை தேடுற மாதிரி காட்டி 4வது எபிசோடில் அவன் சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கு எதுக்கு 4 எபிசோடு இழுத்தாங்கன்னு தெரியல. 2 எபிசோடுக்குள்ளேயே இதை சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் மெயின் கதையே ஸ்டார்ட் ஆகும். அதாவது 5வது எபிசோட்ல இருந்து தான் கதையோட மெயின் பிளாட்டே ஸ்டார்ட் ஆகும். அந்த 4 எபிசோடையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி மொத்தமாக ஒரு 5 எபிசோடு 6 எபிசோடு விட்டுருந்தா இது ஒரு நல்ல வெப் சீரிஸாக வந்திருக்கும். இப்போது இது ஒரு சுமாரான திரைக்கதையில் ஆவரேஜான வெப் சீரிஸாக வந்திருக்கு. நீங்கள் ஒரு 6 மணி நேரம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.